நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2A ரெண்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன் சார். என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 2 முதல்ல பேசிடலாம். 2 வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் எழுதுனவங்களுக்கு நிறைய பேருக்கு மார்க் போடல. ஒன்று இங்கிலீஷ் மீடியம் எழுதுனவங்க மார்க் போட்டாங்க, தமிழ் மீடியம் ரொம்ப மோசமாக போட்டாங்க. இப்போ இந்த முறை அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா தலைவர் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது டைம் பீரியட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, 2A என்பது அப்ஜெக்டிவ் டைப்பு. நம்ம நிறைய படித்து கண்டென்ட் எடுத்து போயிட்டு நம்ம 2ல் போயிட்டு கொட்டினா கூட மார்க்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம ஒன் வேர்டு படித்து நிறைய படித்து ஜஸ்ட்டு ஞாபகம் வந்தால் போதும், நம்ம போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிடலாம். சரியா? அப்போ நமக்கு 2Aவுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிடும். இப்போ 2Aவுக்கும் 2க்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த 40 கொஷின் வந்து மேத்ஸ் ரீசனிங்கில் வந்துடுது. அந்த 40 கொஷின் தவிர்த்து மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2ல் வந்துடுது. சரிங்களா? தமிழ் கொஞ்சம், அதாவது தமிழ் வரல, ஆனால் தமிழ் கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் கேட்டானுங்க. அதனால் தமிழ் நான் ஃபுல்லாக கொண்டு வரல. இந்த 60 கொஷினை வந்து நான் 60 கொஷின் நான் கொண்டு வரல. சரிங்களா? இப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2A நல்லா படிங்க. படித்து முடிச்சுட்டு 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் அது நீங்கள் எப்படி எழுதினாலும் சரி, அந்த கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னு புரியாது. அதனால் நீங்கள் சும்மா ஒரு கதை எழுதுகிற அளவுக்கு ரெடி ஆகிக்குங்க. அதுவே போதும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பாயிண்ட்டை கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் இருந்தாவே 2 வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, 2A நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 வந்து நம்ம நல்லா கதை மாதிரி எழுதிட்டாவே போதும். கதைனா சும்மா ஏதோ இது இல்லை, கீ பாயிண்ட் நமக்கு தெரியும். நம்ம ஏன்னா 2A வந்து எழுதுகிறோம், அதோட சிலபஸ் ஃபுல்லாக அதில் 2ல் கண்டிப்பாக கவர் ஆகுது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய்ட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு எழுதினாவே போதுன்ற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் இன்னொரு அடுத்த கொஷின் என்னன்னா, என்னால் வந்து ஸ்பீடாக எழுத முடியாது சார். நீங்கள் ஸ்பீடாக எழுத முடியாதாலும் பரவாயில்ல, கடந்த கால அனுபவம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஷினை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்கள் பாயிண்ட்டை நல்லா போட்டு எழுதிட்டு மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணி முடிக்கணும்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தான். எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு மார்க் வரல. சில பேர் வந்து நல்லாவே ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க, அவங்களுக்கு கொஷின் 4-5 கொஷின் விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா, அதுக்காக நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. கொஷின் விட்டலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுங்கள். டெஸ்கிரிப்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தான் எழுத போகிறீங்க. அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதுதான். உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே அங்கே வரணும். ஸ்பார்க் ஆகணுங்க. ஸ்பார்க் ஆகலாம் அங்கே வேலைக்கே ஆகாது. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. 2ல் வந்து நான் வந்து அதே நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், நான் ரிட்டர்னில் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 2 யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2Aல வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2க்கு மட்டும்தான் படிப்பாங்க. சரிங்களா? எனக்கு எந்த வேலையுமே இல்லை, குரூப் 4ல் இருக்கிறேன், ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஒரு டைப்பிஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் 2A ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2Aல அந்த இது இருக்கு பாருங்களேன், டிஸ்ட்ரிக்ட் இந்த கோஆப்ரேட்டிவில் சீனியர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் அது இருக்குது. சரிங்களா? அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல இருக்கிறதுலே அதுதான். அது 4,200 9,300 சொல்லுவாங்க. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 சேலரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அதுக்கு அடுத்தது தான் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது குரூப் 2ல் இந்த விஜிலன்ஸ்லாம் இருக்குது, அந்த போலீஸ் துறையெல்லாம் இருக்குது, அது யாருமே அதிகமாக லைக் பண்ணுறது கிடையாது, இதில் வந்துடுறாங்க. அப்போ நீங்கள் 2A நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே இதுலேயே நல்ல போஸ்ட் இருக்குது. லோக்கல் ஃபண்ட் ஆடிட்லாம் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு பயங்கரமான துறைகள். அதனால நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2Aவுடைய சாராம்சம் தான் அங்கே 2ல் இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே என்ன பண்ண தேவையில்லை, ஒரி பண்ணி தேவையில்ல. உங்களால் முடியும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் உங்களுக்கு 2ல் வந்துடும். தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க தேவையில்ல. ஏற்கனவே உங்களுக்கு படிக்கிற விஷயங்கள் அந்த திருக்குறள் எல்லாமே படிச்சிங்கன்னா அதிலே வந்து நீங்கள் கொஷினை வந்து மேக் பண்ணி எழுதிடலாம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் எப்படி எழுதினாலும் ஒரு 40 மார்க் நீங்கள் தாராளமாக எடுத்துருவீங்க. அதனால் இதுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து நீங்கள் படிக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 5 நாள் நீங்கள் போய்ட்டு ஒரு முறை பார்த்துட்டு போனாலே போதும். ப்ராக்டிஸ் கூட பண்ண தேவையில்ல. ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஈக்குவலாக டைம் கொடுக்குறாங்க. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம குரூப் 2 என்னால் முடிஞ்ச நோட்ஸ் நான் எடுத்து நான் உங்களுக்கு கொஷின் ஆன்சராக நான் கொடுக்குறேன். முடிஞ்சவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.